இந்த காலத்தில் நிறைய நபர்களுக்கு நம்ம பார்க்குறோம் நரம்பு தளர்ச்சி, கை கால்கள் நடுக்கம். அது முன்னாடி 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும். இப்போ நம்ம 25-30 கூட நர்வ்ஸ் வீக்னஸ்னு வந்துடுது. அதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் தான். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் வீரிய ஸ்தம்பன ஆசனம். இது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் வலிமையும் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் நர்வ்ஸ் வீக்னஸ் அப்படின்னு பலவிதமான மாத்திரைகள் இளைஞர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட்டுட்டே வராங்க. அந்த கை நடுக்கம் நமக்கு இருக்குது, கால் நடுக்கம் இருக்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனம் ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கின்றது. இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 10 வினாடிகள் 3 முறை பயிற்சி பண்ணுங்கள். உலர்ந்த திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க, அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, மலை வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. உறக்கம் ஒரு சரியான உறக்கம், இரவு 10லேருந்து காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க. வைத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மிகவும் வயதானவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். பள்ளி பருவத்திலேயே பள்ளி மாணவர்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது வராமல் வாழக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக கிடைக்கும். யோகாசனம் என்பது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய மிக அற்புதமான வரப்பிரசாதம். உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை யோகாசனத்தின் மூலமாக நம்ம லைட்டாக அந்த ஆசன பயிற்சிகளை செய்தாலே போகிறோம், அந்தந்த உறுப்புகளுக்கு சக்திகள் தாராளமாக கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, வீரிய ஸ்தம்பன ஆசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நேராக நின்றுக்கோங்க. இதுக்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக்கில் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேர்களே, இப்போ நம்ம வீரிய ஸ்தம்பன ஆசனம் பார்த்தோம். இந்த ஆசனம் நரம்பு மண்டலங்களை மட்டும் நன்றாக இயங்க செய்யலை, புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ திருமணமான கணவன் மனைவி, ஆண் பெண்கள், கணவன் மனைவிக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை கோளாறு இருக்கலாம், பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கலாம். இந்த வீரிய ஸ்தம்பன ஆசனத்தை முறைப்படி தினமும் காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடியது, அந்த உயிர் ஆற்றலை நன்றாக பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் அழகாக பயிற்சி பண்ணிட்டு வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.